அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி பெத்த பிள்ளைங்கள யாரும் விட்டுறாதீங்க. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாலும் சரி, என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த குப்பைமேட்டில் எங்கள் அம்மா அப்பா இல்லாமல். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களாம் விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக பார்த்துங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் அனுபவிக்கிறதானே எனக்கு தான் தெரியும். அது நல்லா பாருங்கள், படிக்க வைங்க. முக்கியமாக பெற்றவங்க வந்து தயவு செஞ்சு குப்பை டப்பாவில் யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க. நீங்களே வளர்த்து உங்களால் முடியலனாலும் எப்படின்னா அப்படி இப்படி அது இதை பண்ணி கூட அந்த வளர்த்து கொஞ்சம் நல்லா வைங்க. நான் தான் இப்படி என்னை தூக்கி போட்டு நான் குப்பை டப்பாவில் பொறிக்கிட்டேன். இப்போ குப்பை டப்பாவில் தூக்கி போட்டு இப்போ குப்பையில் மட்டும் பொண்ணுக்கிறேன். இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை. தயவு செஞ்சு குழந்தை குட்டி யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தவறு எல்லாருக்கும் சொல்கிறேம்மா. அனாதையாங்க தூங்குறங்க அம்மானு சொன்னாலே எங்கடா இருக்காங்க. குப்பமோடு தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க. எங்களுக்கோசம் யாரும் இல்லை வந்துட்டுங்க நாங்கள் மோட்டு வரல. வெயிலில் பொறுக்கிறங்க கைப்பை எடுத்துன்னு மோட்டையில் கேனு மசாலா பொறுக்கி நாங்கள் குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம். சொந்தன்னு யாரும் இல்லை வந்துட்டங்க மோட்டோவில். அம்மா அப்பா யாரும் இல்லை பொறுக்குறங்க மோட்டோவில். ஒரு வேளை சாப்பாடு நம்பி போனால் குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். சொந்தம்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லை. டாட்டல் ஏறுறோமா சில பேர் மூக்கில் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு வருதுன்ட்டு கை வச்சுப்பாங்க சில பேர். என்ன இது மூக்கில் ஒரு மாதிரி நாத்தடிக்கும் பாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம தொழிலாக இது பார்க்குறோம் எப்படின்னா இருந்துன்னு போட்டோம். நம்ம கஷ்டப்படுறது அந்த குப்பையில், நீங்கள் போகிற குப்பையில் நாங்கள் கஷ்டப்படுறது. ஆனால் வாசனை வந்து உங்களுக்கு மூக்கு வந்துன்னா அது எங்கள் மேலே தப்பு இல்லை. நாங்களும் நம்ம தான் கஷ்டப்படுறோம். நீங்கள் உட்காந்தத்துல நோண்டுறீங்க, நாங்கள் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கணும். அதான் வித்தியாசம் உங்களுக்கு என்னங்க. நாங்கள் படிச்சுருந்தா நாங்கள் வேலையை பார்த்துருவோம். படிக்கலை, எங்கள் வீட்டில் பணம் வசதி இல்லை, வந்துட்ட மோட்டில் பொறுக்கிறோம். என்ன பண்ணுறது? ஒரு வேளை சாப்பிட்றதே காசு இல்லை, நான் எப்படி படிக்க வைப்பாங்க நம்ம வீட்டில்? ஆதார் கார்டு ஓட்டு ஐடி எதுவுமே இல்லை. நம்ம சென்னையில் நான் இப்போ சென்னையில் இருக்கிறது எனக்கு பொறுப்பே இல்லை. எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் ஒரு கார்டு இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. குழந்தைலேருந்து கஷ்டப்பட்டுக்கிறோம். எல்லோரும் வருவாங்க, பேட்டி எடுப்பாங்க, வீடு எடுப்பாங்க, அவங்க பண்ணு போயினே இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை ஒரு ஹெல்ப்பு இருந்தாப்பா உங்கள் வேலை இந்த மாதிரி வேலைப்பா உங்க எல்லாம் வருதுப்பா அது யாரும் சொன்னதில்லை இது இருக்கும். ஆனால் குப்பை குழந்தைலேருந்து இந்த குப்பை மூலம் தான் கஷ்டப்படணும். இன்னமும் குப்பை கொடுத்தா இன்னமும் கூட குப்பை கொட்டின்னு தான் இருக்கும். இப்போ மற்றவங்களாம் இந்த வேலை செய்கிறேன்னு இந்த வீடு கேட்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் வீடெலாம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு வீட்டு வாடகை கேட்க போகிறேன்னு என்னப்பா நீ வேலை செய்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கு தேவை அந்த வீட்டு வாடகை கொடுக்குறோம்மா, அட்வான்ஸ் கட்டாக கொடுக்குறோம்மா, அதை பாரும்மா நாங்கள் ஏதோ கஷ்டப்படுறோம் குப்பைமேட்டில் போகிறேன்னாப்பா உங்களுக்காக வீடு தருவோம் என்னப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவங்க போகிற குப்பையை நாங்கள் பொறுக்கிறது. ஆனால் அந்த குப்பையில் நாற்று அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை காசு. நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படி வந்து அவங்களாம் காலையில் 7 மணிக்கு போனேன்னு வச்சுக்கேன், சாயங்காலம் 6 மணி 5 மணி ஆகிடும் உள்ளேருந்து வெளியே வரதுக்கு. அது மழை வச்சாலும் வெயில் வச்சாலும் நம்மள நீட்டு சாப்பிட்ட காசு வேணும், நம்ம கஷ்டப்பட தான் ஆகணும். யாரும் தர மாட்டாங்க. மழை பனி இந்த மாதிரி இந்த பனி டைமு மழை பெய்யும், இடையில மழை பெஞ்சதில்ல அப்போ கூட அந்த பைப்பில் தான் பார்த்துன்னு இருந்தோம். மழை அடிக்கும், எதுவுமே நம்மளுக்கு யாராச்சும் தர மாட்டாங்கண்ணா. இப்போ மற்றவங்க நம்மளை இப்படி பண்ண சொல்ல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, என்னடா நம்மளை பார்த்தா இப்படி மூக்க போட்டுறாங்க அந்த மாதிரி விஷயம்லாம். அதான் நான் என்ன நினச்சேன் சிம்பிளாக, அவங்க மூக்கு அவங்களே நாடுது போல அதான் துணி வச்சுக்கிறாங்க மூஞ்சில் அப்படி நினச்சி நம்ம போயினே இருப்பேன். நீங்கள் நினச்சிங்கன்னா நீ நினச்சிங்க நம்மளுக்கு தேவையில்ல. இது அதை நாற்று அடிக்குதுன்னா குப்பை பொறுக்கிறது குப்பை மேட்டில். ஆனால் வேணா நான் பேங்க்கில் நம்மள ஏடிஎம்மில் போயிடல அடி நம்மள கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து தட்டுனுக்கிறோமா, எதுவுமே இல்லை. நம்ம அம்மா இதான் தலைவதின்னு நம்மளை ஒட்டிச்சிங்க. இங்கே நம்ம கஷ்டம் நம்ம தான் பார்த்தாகணும். அது பாட்டில் போது இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறும்போது இல்லை ஒரு தேட்டருக்கு போகும்போது உள்ளே போகும்போது மூக்கு 4 கை வச்சு என்ன பண்ண முடியும்? எங்கள் தொழில் இது பார்க்குறேன். நான் எப்படி நான் நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லணும்னா ஹோட்டலு டீ கடை இது எங்கே போனாலும் சரி தான். இப்போ ஒரு டீ சாப்பிட போனோன்னு வச்சுங்க என்ன பார்ப்பாங்க பார்க்குறாங்க, நான் ஒரு மாதிரி நாத்தடி இந்த பையன் மேலே அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம தொழிலே அதுதான், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வாசனை வருதுன்னா நம்ம குளிச்சாலும் சரி அந்த வாசனை ஸ்மெல் மேலே வரதான் செய்யும். அந்த குப்பையில் யார் போடுறா? நீங்கள் போடுற குப்பை தானே. எங்களை பார்த்து ஏன் இப்படி மூக்க முடுறீங்க? உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் இருக்க முடியுமா, இல்லை ஒரு நாள் இருக்க முடியுமா? இந்த வயசான பெரியவங்களே இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே இங்கே தான் இல்லை, இங்கே தான் கோயம்பேட்டில் தானே. உள்ளே நம்ம நைட்டில் வண்டி வரும், பாயிண்டில் அடிக்கிற டாரஸ் வண்டி, அந்த சின்ன வண்டி காம்பேட்டிலாம் வரோங்க. அது நைட்டில் அந்த ஹோட்டலில் மீதில் சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து தருவாங்க டிரைவருங்க. சாப்பிடுங்கப்பா எனக்கு உட்காந்துறீங்க, நான் பசிதுண்ணா அப்படின்னா அவங்க வந்தால் சாப்பிடுப்பா நான் அவனை கொடுப்பாங்க. அதாவது தண்ணியில் தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாடினாங்க. குளிக்கிறது பார்த்தா நம்ம அந்த டேம் ஒன்று ஏரி மாரி இருக்கும், அந்த ஏரியில் போய் இப்போலாம் மீன் இருக்காங்க, அங்கே குளிப்போம். குளிச்சுட்டு வந்து என்ன சரகரிங்க சாப்பிட்டு அவள் தான் இங்கே வயிற்றுக்கு நைட்டு சாப்பிட்டு பத்துருவோம். வேறு எந்த வேலையும் இல்லை, நம்மள வேலை எந்த வசதியும் இல்லை சொல்லப்போனால்.
எதுவுமே இல்லை. இதே மாதிரி யாருக்கும் நடக்கூடாது.